ஜோடியில் எடுத்துட்டு வந்து வாங்கும்போது வேஸ்டா போகுது அப்படின்னு கஷ்டப்பட்டுருக்காங்க நிறைய முறை. அந்த உணவோட அருமை தெரிஞ்சவர்கள் இந்த வேலையை பணியை செஞ்சிருக்காங்க. அதுவும் நம்ம பள்ளியில சிறப்பா செஞ்சிருக்கிறாங்க அப்படின்றது நம்ம பெருமைப்பட வேண்டிய விஷயம். இதையெல்லாம் ஏன் நாங்க ஆசிரியர்கள் நாங்கெல்லாம் இங்க சொல்றோம்னா, இவ்வளவு நாள் அவர் பணிக்கு வந்திருப்பாரு போயிருப்பாரு. அவங்க பக்கத்துல இருக்கிற துணைவியா சொல்லிருக்கலாம், என்ன நீங்க மற்ற ஸ்கூல்லாம் போறாங்க உடனே வராங்க, நீங்க மட்டும் இன்னும் எல்லாம் இழுத்து கட்டின்னு செய்றீங்களேன்னு. அவரோட பெருமையெல்லாம் அவங்களுக்கு தெரியணும். அதுக்காக தான் இங்க சொல்றது. நிஜமாவே அவரோட பணி ரொம்ப சிறப்பான பணி. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பணிவா அமைதியா அழகா ஆர்ப்பாட்டம் இல்லாம செஞ்சு அவருக்கு எல்லாம் உங்களோட கரகோஷத்தை கொடுக்கலாம். குழந்தைகளும் அந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுத்ததுனால தான் என்னுடைய பணியை வந்து இந்த பணி வந்து நான் பணிவா எப்பயுமே பேசுவாருன்னு சொன்னேன்ல, இப்ப கடைசியா பேசுறதுலன்னே தெரிஞ்சுப்பாருங்க. பணி நிறைவை நான் மன நிறைவா செஞ்சேன். அந்த மன நிறைவுக்கு நான் மட்டும் காரணம் இல்லை, என் கூட வேலை செஞ்ச தலைமை ஆசிரியர், ஆசிரியர்கள், மாணவ செல்வங்களும் ஒத்துழைப்பு கொடுத்ததால தான் நான் மன நிறைவா செஞ்சு முடிந்தேன். யோசிச்சு பாருங்க எப்படி. அதாவது பணிவு இருந்தா எந்த இடத்துல வேணாலும் நம்ம வந்து சாதிக்கலாம். அது நேர்மையான மறுபடியும் போய் தண்ணி குடிச்சு வச்சிருங்க, கிளாஸ்ல ஊத்தி வரல, அதெல்லாம் வந்து ரொம்ப நிஜமாவே சந்தோஷமா இருக்கு. அதுக்கு வாழ்த்துக்கள்.